கூட ராஜு இருக்கிறாங்க பயம். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான ஃப்ரெண்ட்ஷிப் டைலாக்கை வச்சு ஒரு 3D எஃபெக்டில் நம்ம ஸ்டைலில் ஒரு வீடியோ மேக் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும், எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியான ஸ்டெப்லேயே கற்றுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரீசெட் மட்டும் இல்லை, நான் கொடுக்குற எல்லா ப்ரீசெட்லையுமே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கொடுக்குறது எல்லாமே அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்டோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்டோட ஸ்டைலை வச்சு தான் இந்த எடிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த மேலே இருக்க இந்த ஃபாண்டு கீழே இருக்க ஆரம் மார்க்கை டச் பண்ணி வியூ ஆல் ஃபாண்டில் போய் இந்த மாதிரி நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கா இது எல்லாமே நான் வந்து இந்த மேலே இருக்க எல்லாமே தமிழ் ஃபாண்டு, கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் ஃபாண்டு எல்லாமே நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்படி இன்புட் பண்ணணும்னு தெரியலன்னா அவங்க மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபாண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க பீட் மார்க்கில் மட்டும்தான் ஒரு ஆறு டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் மட்டும் ஃபாண்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ப்ரிவியூவில் எதுவுமே தெரியலை பார்த்தீங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நாம் இப்போ 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். நான் எப்பயும் போல் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸை கொடுத்துருப்பேன், அதே மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்கேன்னா இதில் ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த இமேஜை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கடுத்து அந்த இமேஜஸை எப்படி, அதுவும் இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்குது என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். அதை எப்படி உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு எப்பயும் போல் கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணினா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு 2 இமேஜை நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜும் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிஎன்ஜியாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி ரெண்டாவது இருக்குது இந்த 3D ஆப்ஷனு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அனுப்பி ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த இமேஜையும் கரெக்டாக நீங்கள் பிஎன்ஜியாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அந்த இமேஜ் என்கிட்ட பழைய இமேஜஸ் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இப்போ எடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணி முடிச்சதும் மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரு. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதோட சைஸ் உங்களுக்கு கூட வேணும் இல்லை கம்மியாக இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் ஸ்மால் போய் இந்த 3வது இருக்க ஆப்ஷனை வச்சு இதோட சைஸோ இதில் இந்த 2வது இருக்க ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு எந்த இடத்துல மூவ் பண்ணுமோ ஸோ அந்த இடத்துல மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த முன்னாடி இருக்க நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இந்த மாதிரி ஒரு 3D ஆப்ஷன் கொடுத்து கீழே ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்துருங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் நாம் இமேஜை கட் பண்ணாமல் 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் மறுபடியும் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜஸ், ஸோ அந்த இமேஜஸை வந்து பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. சும்மா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜஸாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து ஆட் ஆயிடுச்சா. ஆனால் இந்த இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக தெரியுதா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி ஃபேஸஸ் வந்து கரெக்டாக அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த பீட் மார்க்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்மளோட இமேஜ் தெரியணும். ஸோ அடுத்து இந்த மாதிரி 2 பேரோட இமேஜ் சேர்ந்து தெரிகிற மாதிரி இருக்கா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி அடுத்து மறுபடியும் கலர் அண்ட் ஃபில், ஸோ டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி அடுத்து 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரி இமேஜ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெறும் 2 இமேஜை வச்சு இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஈஸியாக ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு
ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இதில் மூவ் ஆகும்போதே நம்மளோட ஃபேஸ் தெரியல. அதனால் நீங்கள் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அடுத்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக தெரியுங்கன்னா லாஸ்ட் இது தெரியல. ஸோ கொஞ்சம் மட்டும் நான் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ஒரே கிளிக்கில் ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.